வெல்கம் டு குணாஸ் கிச்சன். இன்றைக்கி கத்திரிக்காய் கொச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை ஒரு கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். அஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதை இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கிடுவோம். இது மாதிரி ஒரு தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம குக்கரில் ஒரு வதக்கிட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வதக்கிட்டு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். 3 விசில் விட்டு நல்லா குழையிற அளவுக்கு வேக விடணும். வேக விட்டு இறக்கியாச்சு. புளிக்கரைசலை நம்ம ஊற்றிக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடணும். கத்திரிக்காய் தெரியாத அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். நல்லா மசிச்சு விட்டுட்டு கொதிக்க விடணும். இதை ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு சாதத்துக்கும் செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளு துவையல், கத்திரிக்காய் கொச்சு, உளுந்தம்பருப்பு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.